வெல்கம் டு திஸ் மேத்ஸ் கிளாஸ். 7th ஸ்டாண்டர்ட் 6th சாப்டர் நம்பர் பிளேயில் 6.4 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 6.4 நேச்சர்ஸ் ஃபேவரட் சீக்வென்ஸ் த விரஹங்கா அண்ட் ஃபிபனாச்சி நம்பர்ஸ். இந்த சீக்வென்ஸ் 1, 2, 3, 5, 8, 13, 21, 34 எக்ஸெட்ரா இந்த சீக்வென்ஸை வந்து விரஹங்கா ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீக்வென்ஸ். இந்த விரஹங்கா ஃபிபனாச்சி நம்பர்ஸ் வந்து ஆர்ட், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கு இடையில உள்ள க்ளோஸ் லிங்க்ஸை வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. டிஸ்கவரி ஆஃப் த விரஹங்கா நம்பர்ஸ். இந்த விரஹங்கா நம்பர்ஸ் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஆர்ட்டில், அதாவது பொயட்ரியில் வந்து இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ், பிரக்ரித், சன்ஸ்கிரிட், மராத்தி, மலையாளம், தமிழ் அண்ட் தெலுங்கு, இதில் இருக்கிற பொயட்ரியில் வந்து பாடும்போது ஒவ்வொரு சிலபிளையும் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. லாங் சிலபிள் வந்து லாங் டியூரேஷனுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஷார்ட் சிலபிள் வந்து ஷார்ட் டியூரேஷனுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஷார்ட் சிலபிள் லாஸ்ட் ஃபார் 1 beat ஆஃப் டைம், லாங் சிலபிள் லாஸ்ட் ஃபார் 2 beats ஆஃப் டைம். ஷார்ட்க்கு வந்து 1 beat ஆஃப் டைம், லாங்க்கு வந்து 2 beats ஆஃப் டைம். இங்கே தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. How many rhythms are there with 8 beats consisting of short syllables and long syllables? ஷார்ட் சிலபிளுக்கு 1 beat, லாங் சிலபிளுக்கு 2 beats. 8 beatsக்கு வந்து எத்தனை ரிதம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 1 beatக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 beat நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும், அதாவது நம்பர் 1. ஷார்ட்க்கு வந்து 1 beat ஆஃப் டைம், அப்போ 1. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 1 தான். இப்போ வந்து 2 beats வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட்டுன்னு, அதாவது 1 + 1 2 இப்படி சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாங், ஒரே லாங் மட்டும் சூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தம் எத்தனை வேஸ் இருக்குது? 2 வேஸ் இருக்குது. இது ஒரு வே, இது ஒரு வே. அதுவே 3 பீட்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி சூஸ் பண்ணலாம்? எஸ் எஸ் எஸ், மூணுமே ஷார்ட்டாக சூஸ் பண்ணலாம். தட் இஸ் 1 + 1 + 1 3 ஆகிடும். அடுத்து ஒரு ஷார்ட்டும் ஒரு லாங்கும் சூஸ் பண்ணலாம். தட் இஸ் 1 + 2ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லாங்கும் அடுத்து வந்து ஷார்ட்டும் சூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 + 1 3 ஆகிடும். மொத்தம் எத்தனை வேஸ் இருக்குது? இப்போது 3 வேஸ் இருக்குது. 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். 4 beats சூஸ் பண்ணோம் அப்படின்னா எய்தர் என்ன பண்ணலாம், 4மே ஷார்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 1 + 1 + 1 + 1. இல்லைன்னா 2 ஷார்ட்டு ஒரு லாங், தட் இஸ் 1 + 1 + 2 சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லாங் 2 ஷார்ட், தட் இஸ் 2 + 1 + 1. அடுத்து ஃபஸ்ட்டு ஷார்ட், நெக்ஸ்ட் லாங், தென் ஷார்ட். அப்போ 1 + 2 + 1 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டுமே வந்து லாங் சூஸ் பண்ணிக்கலாம். எல், தட் இஸ் 2 + 2. இப்போ எத்தனை வேஸ் இருக்குது? மொத்தம் 5 வேஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 5. How many rhythms are there with 8 beats consisting of short syllable 1 beat and long syllables 2 beats? That is, how many ways can one fill 8 beats with short and long syllables, where a short syllable takes 1 beat of time and a long syllable takes 2 beats of time? என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? அதாவது லாங் 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 லாங்னு 4மே லாங்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகிடுது? 2 + 2 + 2 8 ஆகிடுது. அப்புறம் எல்லாமே ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். ஷார்ட் வந்து 8 டைம்ஸு, 8 ஒன்ஸ் ஆட் பண்ணால் 8 வரும். இங்கே வந்து ஒரு ஷார்ட்டு 2 லாங், ஒரு ஷார்ட் ஒரு லாங். அப்போ என்ன வரும்? 1 + 2 + 2 + 1 + 2. இதுவும் 8 தான் வரும். 8 வர மாதிரி நம்ம லாங் சிலபிளையும் ஷார்ட் சிலபிளையும் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னது? லாங் லாங் ஷார்ட் ஷார்ட் லாங். தட் இஸ் 2 + 2 + 1 + 1 + 2 8. இந்த மாதிரி 8 வர மாதிரி லாங் சிலபிள் ஷார்ட் சிலபிள் ரெண்டையும் எத்தனை வேஸில் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும்னு பார்க்குறோம். அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 8ஐ வந்து எப்படி சூஸ் பண்ணலாம்? 4யுமே வந்து லாங் சிலபிளாக சூஸ் பண்ணலாம். அடுத்து 8 வந்து 8யுமே ஷார்ட் சிலபிளாக சூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் சிலபிள் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லாங் சிலபிள்ஸ் 2 சூஸ் பண்ணிவிட்டு தென் ஷார்ட் தென் லாங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நம்ம வந்து 8ஐ வந்து சூஸ் பண்ணோம். அப்போ மொத்தம் எத்தனை வேஸ் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிலபிள் எத்தனை வேஸில் எழுதலாம்? எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா சம் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் டூஸ் அது எத்தனை வேலை வந்து நம்ம எழுத முடியுங்கிறது தான் பார்க்கணும். n = 1 இருந்தது அப்படின்னா நம்ம ஷார்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம். தட் இஸ் 1, நம்பர் ஆஃப் வேஸ் 1. n = 2 அப்படின்னா 1ஐயும் 2வையும் சூஸ் பண்ணி சம் ஆஃப் 1 and 2 சூஸ் பண்ணணும். இப்போ 1 + 1 ஒரு வே, 2 மட்டும் சூஸ் பண்ணுறது ஒரு வே. அப்போ எத்தனை வேஸ் இருக்குது? 2 வேஸ் இருக்குது.
இப்போ n = 3 இருந்தது அப்படின்னா 1 3 டைம்ஸ் ஆட் பண்ணலாம். 1 + 2 ஒரு வே, 2 ஃபஸ்ட்டு வச்சுட்டு 1 அடுத்து ஆட் பண்ணுறது இன்னொரு வே. அப்போ மொத்தம் எத்தனை வேஸ் இருக்குது? 3 வேஸ் இருக்குது. இப்போ n = 4 இருந்தால் நம்பர் 1 வந்து 4 டைம்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நம்பர் 1 வந்து 2 டைம்ஸ் ஆட் பண்ணி 2 1 டைம் ஆட் பண்ணணும். அதுலேயுமே வந்து காம்பினேஷன் ஃபஸ்ட்டு 1 சூஸ் பண்ணுமா இல்லை 2 சூஸ் பண்ணுமாங்கிறதும் ஒரு வே ஆகிடும். 2 1 சூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 1 + 1 2 இங்கே வரும். அப்புறம் மிடில் 2 வந்து இந்த ரெண்டு பக்கம் 1 வரும். அப்புறம் 2 ஃபஸ்ட்டு வந்து இங்கே 1 + 1 வரும். இப்போ 2 1ஸையும் 1 2வையும் சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 2ஸை சூஸ் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை வேஸ் இருக்குது? 5 வேஸ் இருக்குது. இப்போ 5 as a sum of 1s and 2s வந்து எப்படி எழுதலாம்? இது எத்தனை வேஸ்ங்கிறத நம்ம பார்க்கலாம். Can you figure out the number without listing down all the possibilities? Can you try it for n = 8? இப்போ for n = 5 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 5 1s சூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே 1 சூஸ் பண்ணிக்கிறோம். 5 வர மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 3 1s and 1 2 வந்து சூஸ் பண்ண போகிறோம். 1 + 1 + 1 ப்ளஸ் 2 கிடைக்கும். 1 + 1 அப்படியே வச்சுட்டு 2வை தேர்ட் பிளேஸ் கொண்டு வந்துட்டு இதை லாஸ்ட் கொண்டு போகலாம். அப்புறம் வந்து 1 + 2 இங்கே வந்துட்டு 1 + 1 கொண்டு போகலாம். 2 + 1 + 1 + 1 இந்த வேலையும் எழுதலாம். 2 2s and 1 1 தான் சூஸ் பண்ண முடியும். 2 + 2 + 1 சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா 1 + 2 + 2 சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வே இருக்குது. என்னது? 2 + 1 + 2 இந்த மாதிரியும் நம்ம சம்மா சூஸ் பண்ணிக்கலாம். 5 1s சூஸ் பண்ணோன்னா இது 1, 3 1ஸையும் 2 சூஸ் பண்ணிக்கலாம். இது 1 2 3 4 வேஸில் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தம் டோட்டலி இப்போ வர 5 ஆச்சு. 2 2ஸையும் 1 1 எடுத்துக்கிறோம். அது வந்து 1 2 3 3 வேஸ் இருக்குது. இப்போ டோட்டல் வந்து 5 + 3 8 வேஸ் இருக்குது. யூ ஷுட் ஃபைண்ட் 8 டிஃப்ரெண்ட் வேஸ். நமக்கு 8 டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபார் n = 6 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு எப்படி சூஸ் பண்ணலாம்? 6 1s ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம். அப்போ எல்லாமே 1 1ஐயும் 2ஐயும் சம்மாக வந்து யூஸ் பண்ணி நம்பர் 6 வரணுன்னா எந்த காம்பினேஷன் எடுக்கலாம்? 4 1ஸும் ஒரு 2வும் எடுக்கலாம். அப்போ அதுக்கு வந்து 4 1s + 1 2 ஃபஸ்ட்டு 3 1 அப்புறம் 2 + 1 அப்புறம் 2 ஒவ்வொரு பிளேஸாக மூவ் ஆகி அப்படி ஃபஸ்ட்டுக்கு வருது. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? இப்போ 5 காம்பினேஷன்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 6 வரதுக்கு 2 1ஸையும் 2 2ஸையும் சூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். 1 + 1 + 2 + 2 சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 + 2 + 1 + 1. அதுக்கப்புறம் 2 1 இங்கே வச்சுட்டு நடுவில் 2 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 2 வச்சுட்டு நடுவில் 2 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 + 2 1 + 2 காம்பினேஷன், 2 + 1 2 + 1 காம்பினேஷன். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை வருது? 6 வருது. அடுத்து வந்து 3 2s ஆட் பண்ணி 6 வந்து வர மாதிரி சூஸ் பண்ணலாம். ஸோ 2 + 2 + 2 இது ஒரு மெத்தட். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து மொத்தம் 13 கிடைக்குது. Can you figure out the answer without listing down all the possibilities? Can you try it for n = 8? இதெல்லாம் எழுதாமையே பீட் 8க்கு வந்து எத்தனை அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? n = 5 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. n = 1க்கு வந்து ஒரு வே இருக்குது. n = 2க்கு வந்து நமக்கு 2 வேஸ் இருக்குது. n = 3க்கு வந்து 3 வேஸ் இருக்குது. n = 4க்கு வந்து 5 வேஸ். n = 5க்கு வந்து 8 வேஸ். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n = 8 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி கிடைக்குது? 1ஐயே 1ஆல் ஆட் பண்ணால் 1 + 1 = 2 கிடைக்குது. 3 எப்படி கிடைக்குது? இந்த ரெண்டையும் ஆட் பண்ண 1 + 2 = 3. நெக்ஸ்ட் எப்படி என்ன கிடைக்குது? 2 + 3 = 5. 8 எப்படி கிடைக்குது? 3 + 5 = 8 கிடைக்குது. n = 6க்கு என்ன வரும் அப்படின்னா 5 + 8 that is 13 கிடைக்கும். அதே n = 7க்கு என்ன கிடைக்கும்? 8 + 13 21 கிடைக்கும். அதே n = 8க்கு என்ன கிடைக்கும்? 13 + 21 that is 34 கிடைக்கும். ஸோ 34ங்கிறது நம்ம வந்து எழுதாமலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை தான் நம்ம வந்து விரஹங்கா நம்பர்ஸ்னு சொல்கிறோம். 300 BCயில் தான் ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர் பிங்களா தான் விரஹங்கா நம்பர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. 700 CEயில் த கிரேட் பிராக்ரித் ஸ்காலர் விரஹங்கா தான் ஃபார் எனி கிவன் நம்பர் ஆஃப் பீட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஷார்ட் சிலபிள்ஸும் லாங் சிலபிள்ஸும் கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதனால தான் இந்த சீக்வென்ஸை வந்து விரஹங்கா சீக்வென்ஸும் இதில் இருக்க நம்பர்ஸை வந்து விரஹங்கா நம்பர்ஸும் சொல்கிறாங்க. 1135 CEயில் விரஹங்காவுக்கு அப்புறமா கோபாலா அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸை பற்றி எழுதினார். 1150 CEயில் ஹேமச்சந்திரா இந்த நம்பர்ஸை பற்றி எழுதினார். 1202 CEயில் இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து விரஹங்கா நம்பர்ஸில் ஒர்க் பண்ணதால்
வெஸ்ட்டில் அவருடைய பேர்லேயே ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னு தெரிய வந்தது. அதனால தான் விரஹங்கா ஃபிபனாசி நம்பர்ஸ்னு சொன்னால் எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ how many rhythms of short and long syllables are there having 8 beats? We simply take 8th element of Virahanga sequence. அப்போ 8 பீட்ஸுக்கு எத்தனை லாங் சிலபிள்ஸ் எத்தனை ஷார்ட் சிலபிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளி விரஹங்கா சீக்வென்ஸில் 8th எலமெண்ட் எடுத்தாலே போதும். ஸோ 8th நம்பர் என்ன? 34. ஸோ தேர் ஆர் 34 ரிதம்ஸ் ஆஃப் ஹேவிங் 8 பீட்ஸ். அப்போ வந்து ஒவ்வொரு பீட்டுக்கும் எத்தனை ரிதம்ஸ் வந்து மேக் பண்ணலாம் லாங் சிலபிள்ஸையும் ஷார்ட் சிலபிள்ஸையும் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது வந்து இந்த ஃபிபனாசி சீக்வென்ஸ்லேருந்தே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ 8 பீட்ஸ்னால் 8th எலமெண்ட், 11 பீட்ஸ்னால் 11th எலமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரைட் த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் இந்த சீக்வென்ஸ். இந்த விரஹங்கா சீக்வென்ஸில் ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் 3rd டேர்ம் கிடைக்குது. செகண்டையும் 3ர்டையும் ஆட் பண்ணால் 4th டேர்ம் கிடைக்குது. 3ர்டையும் 4த்தையும் ஆட் பண்ணால் 5th டேர்ம் கிடைக்குது. 4த்தையும் 5த்தையும் ஆட் பண்ணால் 6th டேர்ம் கிடைக்குது. இந்த டேர்ம் வேணும் அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். 55 + 89 144. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா 144ஐயும் 89ஐயும் ஆட் பண்ணணும். 233. ஸோ 233. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வேணுன்னா 233ஐயும் 144ஐயும் ஆட் பண்ணணும். 377. வாட் இஸ் த parity of each number in the sequence? Do you notice any pattern in the sequence in parities? ஒவ்வொரு நம்பரோட parity என்ன, ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா அந்த பேரிட்டியை வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? ஆட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? ஈவன். நெக்ஸ்ட் ஒன் ஆட். 2 டைம்ஸ் ஆட் வருது. நெக்ஸ்ட் நம்பர் ஈவன். நெக்ஸ்ட் நம்பர் ஆட், அதுக்கு அடுத்தும் ஆட். நெக்ஸ்ட் நம்பர் ஈவன். ஸோ என்ன பேட்டர்னில் இருக்குது? ஃபஸ்ட்டு ஆடில் ஸ்டார்ட் ஆகி ஈவன், நெக்ஸ்ட் 2 ஆட் ஈவன், 2 ஆட் ஈவன், நெக்ஸ்ட்டும் 2 ஆட் இருக்குது. ஸோ ஆட். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ பேட்டர்ன் இருக்கா பேரிட்டிக்குன்னா? எஸ். எந்த மாதிரி பேட்டர்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆடில் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து ஈவன், தென் அதுக்கப்புறமா ஒவ்வொரு 2 டேர்முக்கும் வந்து ஆட் வருது, தென் ஒரு ஈவன் வருது. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆட், தென் ஈவன், தென் ஆட், தென் ஈவன். இந்த மாதிரி கண்டினியூ ஆகுது. Today, the Virahanga Fibonacci numbers from the basis of many mathematical and artistic theories from poetry to drumming to visual arts and architecture. இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸில் poetry to drumming, visual arts, architecture இது எல்லாத்துலேயுமே இந்த விரஹங்கா ஃபிபனாச்சி நம்பர்ஸ் வந்து பேசிக்ஸாக இருக்குது. இப்போ நேச்சரில் கூட நம்ம அதை நோட்டீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், the number of petals on a daisy is generally விரஹங்கா நம்பர். இப்போ டெய்ஸி ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த டெய்ஸி ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து 13 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 21 இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த டெய்ஸி ஃப்ளவருக்கு வந்து 34 பெட்டல்ஸ் இருக்குது. இந்த விரஹங்கா சீக்வென்ஸில் தான் அந்த பெட்டல்ஸ் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இந்த விரஹங்கா ஃபிபனாசி நம்பர்ஸில் நிறைய இருக்குது. இந்த ஃபிபனாசி நம்பர்ஸ் வந்து ஆர்ட், சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற க்ளோஸ் கனெக்ஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ வேறு 6.4 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.